மை டியர் நண்பா நண்பீஸ், நான் உங்கள் எல்லோருவல் ஜேகே கிரியேட்டிவிட்டியில் இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறது எம்மியான சென்னை ஸ்டைல் நண்டு மசாலா. நண்டு மசாலானாலே அப்படியே வாயெல்லாம் ஊறுது இல்லையா நம்மளுக்கு சாப்பிட்ணுன்னு. அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு அப்படியே பார்த்துட்றீங்களா? ரொம்ப சிம்பிளான எல்லார் வீட்லேயும் அவைலபிளாக இருக்கிற இன்க்ரீடியன்ட் தான் இது எல்லாமே. அதுக்கு மெயினான பொருள் என்னது? நண்டை நல்லா வாங்கி அதை க்ளீன் பண்ணி கல்லுப்பு மஞ்சத்தூள்லாம் போட்டு க்ளீன் பண்ணி கட் பண்ணி ரெடியாக வச்சுருக்கோம். அது எப்படி பண்ணலான்னு ப்ரிப்பரேஷனுக்கு போயிடலாமா? இப்போது ஃபஸ்ட்டு நல்ல ஒரு அகண்ட ஒரு கடாய் எடுத்துக்கோங்க, ஒரு பெரிய கடாய். அதில் இது ரீஃபைண்ட் ஆயில் அப்படி இல்லைன்னா கடலெண்ணெய். நாங்கள் இன்றைக்கி கடலெண்ணெய் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். நீங்கள் ரீஃபைண்ட் ஆயில் யூஸ் பண்ணாலும் நல்லா தான் இருக்கும். ஸோ ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அந்த எண்ணெய் சேர்த்து கொஞ்சம் காஞ்ச பிறகு அதில் ஜீரகம் போடுங்க. ஜீரகம் போட்டுட்டு மிளகு ஜீரகம் போட்டு லைட்டாக அப்படியே அதை சாட்டே பண்ணி விட்டுடுங்க. தென் நம்ம போட போகிறது க்ரீன் சில்லி, அதாவது பச்சை மிளகாய் போடும்போது பார்த்து போடுங்க. ஏன்னா நம்ம எல்லாமே சாப் பண்ணி தான் போடுறோம், கொஞ்சம் வெடிக்கும். ஸோ கொஞ்சம் பார்த்து போட்டுட்டு உடனே பின்னாடி வந்துடுங்க. தென் ஆனியன் ஆட் பண்ணுறோம். ஆனியன்ன்றது ஒரு 2 சைஸ் மீடியம் சைஸ் வெங்காயம் இருந்தால் போதும், அதை ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இது இஞ்சி நல்லா தோல் உரித்து வாஷ் பண்ணிவிட்டு அதை சின்ன சின்ன பீஸாக நீங்கள் ஸ்லைஸாகவும் போடலாம், பீஸாகவும் போடலாம். அதுக்கப்புறம் நீங்கள் ஆட் பண்ண வேண்டியது பூண்டு. ஸோ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஆட் பண்ணுவோம். நம்ம இது எல்லாமே நம்ம பேஸ்ட்டு தான் பண்ண போகிறோம் அப்படின்றதுனால இஞ்சியை தனியாக ஸ்லைஸ் பண்ணியாச்சு. பூண்டையும் அப்படியே தோல்லாம் உரித்து அதில் ஆட் பண்ணிட்டோம். கொஞ்சம் சாட்டே பண்ணிவிட்டு தென் தக்காளி ஆட் பண்ணணும். தக்காளி தான் கொஞ்சம் ஃபைனலாக ஆட் பண்ணணும். எல்லா வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணது பிறகு தக்காளி ஆட் பண்ணணும். ஏன்னா அது கொஞ்சம் ஜூஸியாக இருக்கிறதுனால தண்ணி விடும். கொஞ்சம் ஃபைனலாக ஆட் பண்ணிவிடுங்க. அது எல்லாத்தையுமே நல்லா கொஞ்சமாக சாட்டே பண்ணி விடுங்க. ஸோ சாட்டே பண்ணுறதுக்கு நம்ம எப்பவுமே கொஞ்சம் உப்பு சேர்த்தா கொஞ்சம் நல்லா வதங்கும் இல்லையா? ஸோ லைட்டாக நீங்கள் உப்பு சேர்த்துட்டு இன்னமும் கொஞ்சம் வதக்குங்க. என்னதான் இது எல்லாமே நம்ம பேஸ்ட்டாக பண்ணினாலும் கொஞ்சம் வதங்கணும். இது எல்லாம் ஒரு பச்சை வாசம் எல்லாம் போகணும். ஸோ இது எல்லாமே கொஞ்சம் நல்லா சாட்டே பண்ணிவிட்டு ஃபைனலாக தான் நம்ம மசாலானாலே அதுக்கு தேங்காய் ரொம்ப முக்கியம் இல்லையா? ஸோ தேங்காய் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கோம். அந்த தேங்காவையும் இதுக்குள்ளே போட்டுவிடுங்க. தேங்காய் போட்ட பிறகு நீங்கள் ரொம்ப சாட்டே பண்ணணும்னு கிடையாது, லைட்டாக மட்டும் அதை வதக்கி விட்டுங்க. அந்த ஹீட்டெலாம் கொஞ்சம் அப்சர்வ் ஆகிற மாதிரி வதக்கி விட்டுட்டு கேஸ் நீங்கள் ஆஃப் பண்ணிடலாம். இதுக்கு ஃபைனலாக கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. ஸோ மஞ்சத்தூள் போட்டிங்கன்னா தான் ஈவன் அந்த ஃப்ளேவர் ஆகட்டும், அந்த கலர் ஆகட்டும், அது எல்லாமே நம்மளுக்கு நல்ல ஒரு கன்சிஸ்டன்சியில் நம்மளுக்கு கிடைக்கும். இது எல்லாம் போட்டு ஒரு நல்ல ஒரு பெரட்டி விட்டு நல்லா ஆற விட்டுடுங்க. அது நல்லா ஆறின பிறகு யூ கேன் ட்ரான்ஸ்ஃபர் இன்டு மிக்ஸி ஜார். நல்லா ஆறின பிறகு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்கள், சூடோடு போடாதீங்க. நல்லா ஆறி விட்டுட்டு நீங்கள் மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. ஸோ இது எல்லாமே நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக தான் கிரைண்ட் பண்ணணும். திப்பியாக இருக்கக்கூடாது. இது நம்ம பால் எடுக்கிற மாதிரி அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. கம்ப்ளீட்டாகவே இது எல்லாத்தையுமே நல்லா நீங்கள் அரைச்சிருங்க. நம்ம தக்காளி போட்டதுனால ரொம்ப தண்ணி தேவைப்படாது. இன்கேஸ் உங்களுக்கு தண்ணி தேவைப்பட்டாலும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நீங்கள் அரைச்சிக்கோங்க. இப்போ உங்களுக்கு இந்த கன்சிஸ்டன்சி நல்லா தெரியும். நல்லாவே ஃபைன் பேஸ்ட்டாக நீங்கள் அரைச்சிடணும். அதே கடாயில் அகெயின் ஒரு 2 ஸ்பூன் நீங்கள் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்துட்டு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அந்த பேஸ்ட்டு மொத்தத்தையுமே அதில் போட்டுருங்க. ஸோ கம்ப்ளீட்டாக எல்லாத்தையுமே சார்ட் அவுட் பண்ணி க்ளீனாக போட்டுருங்க. அந்த ஜாரில் வேணால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு மொத்தமாக எல்லாமே உள்ளே சேர்த்துருங்க கடாய்க்குள்ளே. அது நல்லா கொஞ்சம் கிண்டி விடுங்க. அதில் மிளகாத்தூள் சேர்க்கணும். நம்ம இது வரைக்கும் எங்கேயுமே மிளகாத்தூள் சேர்க்கல, பச்சை மிளகாய் தான் சேர்த்துருக்கோம். ஸோ அதில் கொஞ்சமாக மிளகாத்தூள் இது குழம்பு மிளகாத்தூள் தான். நம்ம தனியாக போடுற அந்த காரமான போடுற மிளகாத்தூள் கிடையாது, குழம்பு மிளகாத்தூள் தான். ஸோ இது எல்லாமே போட்ட பிறகு அந்த கிரேவி நம்மளுக்கு ரெடி. ஸோ ஃபைனலாக நம்ம நண்டை அதில் சேர்த்துலாம். ஸோ நாங்கள் இன்றைக்கி இந்த குட்டி நண்டு அப்படின்றதுனால அது 2ஆக நாங்கள் போடலை. ஸோ அப்படியே ஃபுல்லாகவே நம்ம போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக தான் போட்டிருக்கோம். இன்கேஸ் நீங்கள் பெரிய நண்டாக வாங்கியிருந்தீங்கன்னா அதை நீங்கள் 2ஆக உடைச்சிட்டு கூட அந்த நண்டை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நண்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு எப்படின்னா வாஷ் பண்ண உடனே நம்ம குக் பண்ணிடணும். அதே மாதிரி ஈஸியாகவும் குயிக்காக குக் ஆகிற ஒரு திங் தான் நண்டு. ஸோ நண்டு நம்ம குக் ஆகிடுச்சு அப்படின்னு பார்க்குறதுக்கு பார்த்திங்கன்னா இந்த கலர் சேஞ்சை வச்சு தான் நம்ம கண்டுபிடிப்போம். ஸோ ஒரு மாதிரி ஆரஞ்சு கலர்ஸில் அந்த நண்டு அந்த ஷெல்ஸாக மாற ஆரம்பிக்கும் நம்மளுக்கு. ஸோ அதுதான் அதோட கரெக்ட் டெக்ஸ்சர். நண்டு நல்லா நம்மளுக்கு குக் ஆகிடுச்சு அப்படின்னு நம்மளுக்கு காட்டுறதுக்கு அது ரொம்ப குயிக்காகவே நம்மளுக்கு ஆகிடும். நம்ம போட்டு ஒரு மேக்ஸிமம் ஒரு 7 to 10 மினிட்ஸில் நம்மளுக்கு அந்த நண்டு குக் ஆனது தெரிஞ்சிடும். நீங்கள் நல்லா உங்களுக்கு அந்த அரோமாவும் வர ஆரம்பிச்சிடும். ஸோ ஃபைனலாக கார்னிஷிங்காக யூ கேன் ஆட் கொரியண்டர் லீவ்ஸ். நல்லா
மல்லியெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணி அதில் போட்டுட்டு சுட சுட நண்டு மசாலா ரெடி. அதை அப்படியே பிளேட்டில் சர்வ் பண்ணி சாப்பிட வேண்டியதுதான். அடுத்த ஒரு ஃபுட் vlog இல்லை ட்ராவல் vlogலையும் மீட் பண்ணலாம். until then JK from JK Creativity.